வணக்கம் நேயர்களே. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளான வீடியோ தான். டிஎஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் எக்ஸ்டென்ஷன் பார்த்தோமா போன வாரம் வீடியோவில். ஸோ அந்த டிஎஃப் ஸ்டேட் ஃபைல் பற்றின டீட்டெயில் வீடியோ தான் இது. ஸோ இந்த டிஎஃப் ஸ்டேட் ஃபைல்னால் என்ன, அந்த இது டெலிட் பண்ணால் என்ன ஆகும், எப்படி வந்து ரிசோர்ஸ் மேப்பிங் இதில் ஒர்க் ஆகுது, இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்காக நம்ம டெராஃபார்மில் என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே, ஸோ நான் வந்து இப்போ ப்ரொவைடர்ஸ்.tfல ப்ரொவைடர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரொவைடர்ஸ் தான் வந்துட்டு என்ன ஏபிஐ யூஸ் பண்ண போகுது, அண்ட் தென் எதோட ரிசோர்ஸை க்ரியேட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ we are யூஸிங் ப்ரொவைடர்ஸ் ஆஃப் AWS. ஸோ நம்ம வந்து AWS ரிசோர்ஸும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ தென் ப்ரொவைடர்ஸ்லேயே நான் வந்துட்டு ரீஜனை மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ US East 1ல் தான் நம்மளோட ரிசோர்ஸ் எல்லாமே வந்து க்ரியேட் ஆக போகுது. அண்ட் தென் S3.tf அப்படிங்கிற இதில் நான் வந்து 2 ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ரிசோர்ஸ் தான் வந்துட்டு either it can be an AWS resource or Terraformோட ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணுறதுனால நம்ம வந்து ரிசோர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு ரிசோர்ஸில் ஒரு ரேண்டம் இன்டீஜர் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ரிசோர்ஸோட ஃபார்மேட் பார்த்தோம் அப்படின்னா ரிசோர்ஸோட நேம், ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் ப்ரொவைடரில் என்ன யூனிக்கான நேம், அண்ட் தென் உங்களை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ உதாரணத்துக்கு நம்ம AWSல ஒரு S3 பக்கெட் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அந்த ரிசோர்ஸோட நேம் வந்து ஆஸ் பர் டாக்குமெண்டேஷன் AWS_S3_ பக்கெட்னு இருக்கணும். இது வந்து நம்ம ஒரு யூனிக் ஐடென்டிஃபிகேஷனுக்கு. ஸோ நான் இந்த ரிசோர்ஸை நான் ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா நான் வந்து இந்த நேம் வச்சு ரெஃபர் பண்ணுவேன். உதாரணத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறேன்னா பக்கெட் நேம் வந்து techpage-s3- இந்த இதுலேருந்து க்ரியேட் பண்ணுற ரேண்டம் இன்டீஜரை நான் கால் பண்ணுறேன். ஸோ அதனால தான் ரேண்டம் இன்டீஜர் .s3_name இதுலேருந்து ஒரு அவுட்புட்டை .result அப்படிங்கிற வேரியபிளில் நான் வந்து ஃபெச் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வரப்போகிற வீடியோஸில். ஸோ இப்போதைக்கு ஒரு ரிசோர்ஸ் இப்படி தான் டிக்ளேர் பண்ணுவோம். அண்ட் தென் நான் வந்து ஒரு ரேண்டம் இன்டீஜர் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ரேண்டம் இன்டீஜரை என்னோடய பக்கெட் நேமில் ஆட் பண்ணுறேன். ஸோ அதை நம்ம ஒவ்வொரு வாட்டி க்ரியேட் பண்ணும்போது ஒவ்வொரு நேம் வந்து நம்பர் வந்து இதுக்கு மேப் ஆகும். ஸோ நமக்கு டிஃப்ரெண்ட் பக்கெட் நேம் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஒரு S3 ஆப்ஜெக்ட் இமேஜ் ஆப்ஜெக்டை அப்லோட் பண்ணுறேன் இதில். ஸோ tp.logo.png இந்த லோகோ ஃபைல் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் இதில் ஆப்ஜெக்டாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதான் வந்து நம்மளோட பேசிக் டெராஃபார்ம் ஃபைல். என்னோட க்ரெடென்ஷியல்ஸை நான் வந்து லோக்கல் வேரியபிளில் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் நம்மளோட பேசிக் செட்டப் இருக்குது. ஸோ ஆஸ் நார்மல் நீங்கள் முன்னாடி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இனிட் பண்ணுவோம். ஸோ இனிட் பண்ணோன்னா இந்த ப்ரொவைடர்ஸ் இருக்குது இல்லையா, இந்த ப்ரொவைடர்ஸ் எல்லாமே வந்து லோக்கலாக நமக்கு வந்து டெராஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிடும். ஸோ யூ கேன் see லைக் ப்ரொவைடர்ஸ் வந்து லெஃப்ட் சைடில் வந்து சூனாக இப்போ டவுன்லோட் ஆயிரும். ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் இட். ஸோ ஒன்ஸ் இது இனிஷியலைஸ் ஆனதுக்கப்புறமா கேன் see லைக் .terraformங்கிறது கீழே நம்மளோட ப்ரொவைடர்ஸ் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ இதில் 2 ப்ரொவைடர்ஸ் இருக்குது நீங்கள் பார்க்கலாம். ஒன்று வந்து ரேண்டம் ஓடுது, இன்னொன்று வந்து AWS ஓடுது. ஓகே, ஸோ ப்ரொவைடர்ஸ் பேசிக்கலாக இந்த ஃபைலுக்குள்ளே .terraformங்கிறதுக்குள்ளே டவுன்லோட் ஆயிரும். ஸோ தட்ஸ் வாட் திஸ் டெராஃபார்ம் இனிட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், டெராஃபார்ம் பிளான் பண்ணுவோம். ஸோ டெராஃபார்ம் பிளான் பண்ணோம் அப்படின்னா இந்த சேஞ்ச் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணோன்னா என்னென்னலாம் இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த டெராஃபார்ம் பிளானில் வந்து சொல்லும். ஸோ யூ கேன் ஆல்சோ see ஒரு .tf ஸ்டேட் ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த TF ஸ்டேட்டில் தான் நம்மளோட ரிசோர்ஸ் மேப்பிங் நடக்க போகுது. ஸோ சின்ஸ் அப்ளை இப்போ திருப்பி போயிடுச்சு. ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் இட். ஸோ நம்ம திருப்பி டெராஃபார்ம் அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட் டைம் ரன் பண்ணோம் அப்படின்னா அந்த TF ஸ்டேட் வந்து திருப்பி க்ரியேட் ஆகும். ஸோ இப்போதைக்கு என்னென்ன சொல்லியிருக்கு, மொத்தம் 3 ரிசோர்ஸ் க்ரியேட் ஆகும்னு சொல்லியிருக்கு. என்னென்ன ரிசோர்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு S3 பக்கெட் க்ரியேட் ஆகுது, அண்ட் தென் ஒரு பக்கெட்டுக்கு ரேண்டம் நம்பர் வந்து க்ரியேட் ஆகுது, அண்ட் தென் நம்ம அப்லோட் பண்ணுற ஆப்ஜெக்ட். ஸோ நம்ம அப்லோட் பண்ணுற ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ மொத்தம் 3 ரிசோர்ஸ். ஐ ரிப்பீட் அகைன், நம்மளோட பக்கெட் நேம், பக்கெட்டு, அந்த பக்கெட்டில் அப்லோட் பண்ணுற ஆப்ஜெக்ட், ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணுறோம் இல்லையா, அது ஒரு ரிசோர்ஸ். அண்ட் தென் அந்த பக்கெட் நம்ம க்ரியேட் பண்ணுற ஒரு ரேண்டம் ஜென்ரேஷன் நம்பர் க்ரியேட் பண்ணுறோம்ல மேப்பிங், ஸோ அதுக்கு ஒரு மேப்பிங் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ மொத்தம் 3 ரிசோர்ஸ் வந்து க்ரியேட் ஆக போகுது. ஸோ இப்போ ஜஸ்ட் சே டெராஃபார்ம் அப்ளை. ஸோ நமக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ் அப்ளை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அக்னாலஜ்மெண்ட் கேட்கும், திருப்பி வந்து அதே வந்து நான் பண்ணலாமா, அப்ளை பண்ணிட்டுமா, கன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லும். ஸோ என்னென்ன பெர்ஃபார்ம் பண்ணுறோன்னு சேம் 3 சேஞ்சஸ் தான். ஸோ அதனால் நான் வந்து எஸ் கொடுத்துட்றேன். ஸோ எஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன ஆகும், நமக்கு வந்துட்டு ரிசோர்ஸஸ் க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ லெட்ஸ் வெயிட். ஸோ வந்து ஒன்ஸ் ரிசோர்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சுன்னா ஒரு சக்ஸஸ் மெசேஜ் கிடைக்கும், ரிசோர்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு, அந்த என்னென்ன க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லும். பார்க்கலாம். ஸோ யூ கேன் see லைக் மொத்தம் 3 ரிசோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. அண்ட் தென் எதுவுமே டெலிட் ஆகலை, எதுவுமே வந்து சேஞ்ச் ஆகலை. ஸோ வி ஹேவ் லைக் ரிசோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ரிசோர்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சான்னு வந்து நம்ம AWS கன்சோல்லே பார்க்கலாமா. ஸோ இப்போ கோ ஃபார் S3 மேனேஜ்மெண்ட்.
ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா கேன் சி TechPage-S3-47293 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசோர்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. இந்த இதுக்குள்ளே போனேன்னா லோகோ அப்படிங்கிற ஃபைலும் அப்லோட் ஆகிருக்கு. ஸோ நம்ம க்ரியேட் பண்ண ஃபைல் அந்த அப்லோட் பண்ண இதுவும் வந்து ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து இன் ஜென்ரிக்காக வி டூ இட். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா TF ஸ்டேட் ஃபைல். ஸோ TF ஸ்டேட் ஃபைலை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ TF ஸ்டேட் ஃபைல் அப்படிங்கிறது ஒரு JSON ஃபார்மேட்டில் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ரிசோர்ஸஸ்குள்ளே தான் நம்மளோட ஆக்சுவல் க்ரியேட் பண்ண ரிசோர்ஸும், இதில் நம்மளோட AWS இல்லைனா Azure, நீங்கள் GCP என்ன ப்ரொவைடர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ண மேப்பிங் வந்து இந்த TF ஸ்டேட் ஃபைலில் தான் இருக்கும். ஸோ இஃப் யூ கோ ஹியர் அண்ட் சி, நம்ம க்ரியேட் பண்ண ஃபைல் நேம் இருக்கா, ARN பாருங்கள், TechPage-S3-47293. அதனால் அந்த பக்கெட் ஸ்டேட்டஸ் என்ன, அந்த ரிசோர்ஸ் பற்றின எல்லா விவரங்களுமே இந்த TF ஸ்டேட் ஃபைலில் இருக்கும். ஸோ 3 ரிசோர்ஸ் சொன்னோமா. ஸோ ஒரு ரிசோர்ஸ் வந்து பக்கெட்டு, இன்னொரு ரிசோர்ஸ் அதில் அப்லோட் பண்ணியிருந்த ஆப்ஜெக்ட். ஸோ நீங்கள் பார்க்கலாம் அந்த ஆப்ஜெக்ட் பற்றின டீட்டெயில்ஸும் இருக்குது. and then மூணாவது நம்ம S3 கிரியேட் பண்ணியிருந்த ரேண்டம் இன்டீஜர். ஸோ இந்த மாதிரி 3 இது வந்து ரிசோர்ஸ் வந்து தனியாக கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இப்படி தான் இந்த ரியல் வேர்ல்டில் TF ஸ்டேட் ஃபைல் வந்து மேப் ஆகிருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஃபைல். நம்ம வந்து யாரையும் டெலீட் பண்ண விடாமல் பார்த்துக்கணும். இன்கேஸ் டெலீட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஃபைலை டெலீட் பண்ணுறேன். ஸோ ஃபைல் டெலீட் பண்ணியாச்சு. ஸோ வாட் we can do now, let's try to do the same again process. ஸோ Terraform init பண்ணிடலாம். ஓகே, ஸோ Terraform init பண்ணோன்னா திருப்பி ப்ரொவைடர்ஸ் எல்லாமே வந்து இனிஷியலைஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு let's try to do Terraform plan. ஓகே, Terraform பிளான் பண்ணுறேன். ஸோ என்ன சேஞ்ச் பெர்ஃபார்ம் ஆகுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து TF ஸ்டேட் ஃபைலை வந்து டெலீட் பண்ணதுனால நம்மளோட லோக்கல் Terraformக்கு நம்ம என்ன சேஞ்சஸ் ட்ராக் பண்ணோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் கம்ப்ளீட்டாக லாஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் யூ கேன் சி இட்ஸ் சேயிங் அகெயின் 3 more resources to add. ஸோ இப்போ என்ன ஆகும்னா நம்ம AWS கன்சோலில் இருந்த ரிசோர்ஸோட ட்ராக்கிங், அந்த பைண்டிங் வந்து லாஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ TF ஸ்டேட் ஃபைலை டெலீட் பண்ணோன்னா நம்ம ரிசோர்ஸும் டெலீட் ஆகிருமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, TF ஸ்டேட் ஃபைலை டெலீட் பண்ணால் நம்ம ரிசோர்ஸ் வந்து டெலீட் ஆகாது. ஸோ அன்லெஸ் நீங்கள் வந்து Terraform டெஸ்ட்ராய் பண்ணால் மட்டும்தான் அந்த ரிசோர்ஸ் வந்து டெலீட் ஆகும். Terraform TF ஸ்டேட் ஃபைலை வந்து நீங்கள் டெலீட் பண்ணிங்கன்னா உங்களோட AWS ரிசோர்ஸோ Azure GCP எனி ரிசோர்ஸ் வந்து டெலீட் ஆகாது. இட் வில் ரிமைன் சேம், ஜஸ்ட் அன்ட்ராக்கபிள் ஆயிரும். ஸோ நம்மளால் வந்து அதை திருப்பி ட்ரேஸ் பண்ண முடியாது. அதுதான் வந்து மேஜர் இம்பேக்ட்டு. ஸோ இதோட சைடு இம்பேக்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இப்போ திருப்பி நான் வந்து Terraform அப்ளை கொடுக்குறேன் அப்படின்னா, யூ end up creating நியூ S3 பக்கெட், நியூ இன்டீஜர், அதே மாதிரி நியூ ஆப்ஜெக்ட் வந்து அப்லோட் ஆகும். ஸோ நான் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ யூ கேன் சி ஓவர் ஹியர், திருப்பி நமக்கு வந்து 3 ரிசோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் இது க்ரியேட் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து நம்மளோட கன்சோலில் வி கேன் சி லைக் இன்னொரு பக்கெட் க்ரியேட் ஆகிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இஃப் ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் இட், நீங்கள் பார்க்கலாம் இன்னொரு ரேண்டம் பக்கெட் வந்து க்ரியேட் ஆகிருக்கு லைக் 43975. ஸோ பேஸ்ட் ஆன் தி டைம் ஃப்ரேம் திஸ் இஸ் த லேட்டஸ்ட் ஒன். ஸோ யூ கேன் சி அதே மாதிரி லோகோ அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் வந்து அப்லோட் ஆகிருக்கு. ஸோ இன்கேஸ் நீங்கள் TF ஸ்டேட் ஃபைலை டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுதான் கான்சிக்வன்சஸ். எக்ஸிஸ்டிங் இருக்கிற ரிசோர்ஸை உங்களால் ட்ராக் பண்ண முடியாது, எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் பண்ண முடியாது. சேம் வே யாராவது தெரியாமல் நீங்கள் Terraform அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ரிசோர்ஸோட டூப்ளிகேட்டே வந்து திருப்பி க்ரியேட் ஆகும். ஸோ திஸ் இஸ் வாட் TF ஸ்டேட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ ஹோப் இந்த TF ஸ்டேட் ஃபைலோட கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். JSON டைப் ஹியூமன் ஃப்ரெண்ட்லி டைப் ஃபைல். வி கேன் சி லைக் என்னென்ன இது இருக்குது, அண்ட் தென் உங்களோட ஆக்சுவல் என்ன ப்ரொவைடர் யூஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த கன்சோலில் இருக்கிற ரிசோர்ஸும் நம்மளோட லோக்கல் ஃபைலில் TF ஸ்டேட் ஃபைலுக்கும் பைண்டிங் நடக்கும். ஸோ இதுதான் இந்த TF ஸ்டேட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. ஓகே, ஸோ கொஸ்டின் ஃபார் யூ கைஸ், இப்போ நம்ம TF ஸ்டேட் பற்றி பார்த்தோம். இந்த TF ஸ்டேட் ஃபைலில் வந்து நான் லோக்கலாக பெர்ஃபார்ம் பண்ணேன், ரைட்? ஸோ நான் ஒருத்தன் மட்டும் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஒருத்தனே மேனேஜ் பண்ணிக்கலாம். வாட் இஃப் ஆஸ் அ டீமாக நான் வந்து இந்த Terraform இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா எப்படி வந்து மல்டிபிள் ஃபைல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது? ஆளுக்கு ஒவ்வொரு TF ஸ்டேட் ஃபைல் வச்சுருக்க முடியாது இல்லையா? ஸோ அப்போ AWS கான்ஃப்ளிக்ட் ஆகும், இல்லை Azure GCP எனி ப்ரொவைடர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது ஆப்வியஸ்லி கான்ஃப்ளிக்ட் ஆகும் இல்லையா? அது எப்படி நம்ம தவிர்க்கலாம், அது எப்படி நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம்? யோசிச்சிட்டே இருங்க. அடுத்த வாரம் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்க மறக்காமல் நம்ம டெக் பேஜ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் படித்தா பார்த்தாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த சண்டே இதே டைம் 3:30 PM ISTக்கு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது
உங்கள் வாசன். நன்றி, வணக்கம்.